ஓகே, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 45வது அதிகாரம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 45 முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். இன்னைக்கு இதோட நிறுத்துறேன், தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, என்ன இன்னைக்கு இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், பாருங்க, ஏற்கனவே யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இது ஒரு ஆசீர்வாதத்தின் வரலாறு. இது நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்கிறது. ஆகவே இன்னைக்கு குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம், யோசேப்புக்கு தேவன் ஒரு பெரிய சொப்பனத்தை கொடுத்தார். அடுத்த கட்டமே பார்த்தீங்கன்னா, அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலில் தூக்கி போடப்படுகிறான். ஜெயிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அங்கேயும் அவனை உயர்த்துகிறார். பாருங்க, ஜெயிலில் கூட ஒரு உயர்வு வருகிறது, கர்த்தர் கூட இருக்கிறதுனால. ஆனால் அந்த உயர்வு அதோடு நிற்கலை. அடுத்த கட்டமாக அவன் தேசத்துக்கு அதிபதியாக, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். இதெல்லாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனம், அந்த தரிசனம். அதன் அடிப்படையில் அவன் வாழ்க்கையில் அதெல்லாம் படிப்படியாக நிறைவேறுகிறது. நிறைவேறதுக்கு 13 வருஷம் ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரே நாளில் டாப்பில் வந்துடலான்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி தேவனே பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்மை அவர் ஆவி, ஆத்மா, சரீரமாய் உண்டாக்கி இருக்கிறார். இப்போ டக்குன்னு தூக்கிட்டு உங்ககிட்ட 100 கோடி கொடுத்தா உங்களால் அதை என்ன செய்யணும்னு தெரியாது. அதை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இல்லை திடீர்னு உங்களை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை நல்லா ஆள மாட்டீங்க. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது யோசேப்பை குறித்து, கர்த்தருடைய அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது, அவனை பொன்னாக விளங்க செய்தது. எப்படிப்பட்ட பொண்ணா விளங்க செய்தது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அதிபதியாக உயர்த்தப்பட்டான் இல்லையா? உயர்த்தப்பட்ட இவனுடைய இருதயம் எப்படி அந்த வசனம் இவனை புடமிட்டு இவனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தது, உயர்த்தியது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு வந்து உயர்ந்து நிற்கிறான். இவனுடைய சகோதரர்கள், இவனை விற்று போட்ட சகோதரர்கள் எல்லாம் இங்கே இவனை தேடி வருகிறார்கள். எதுக்கு? தானியம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தேசத்திலே பஞ்சம் 7 வருஷம். இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. இவன் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? சரி, இப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம கையில் அந்த மாதிரி நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க மாட்டினா என்ன பண்ணுவோம்? அதுவும் நம்ம இந்தியாவுக்கே பிரதமர் ஆகிட்டோன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவோம் நம்ம? இவன் கிட்டத்தட்ட இந்தியாவை விட பல நாடுகளுக்கு ஒரு பிரதமர்ன்ற லெவலில் இவன் உயர்ந்து நிற்கிறான். இப்போ நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம்? இதுதான் சரியான வாய்ப்பு, இவர்கள் எல்லாருடைய தலையும் வெட்டுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனால் அவனுடைய இருதயமே வேற மாதிரி இருக்குது பாருங்க. இவங்களெல்லாம் இத்தனை வருஷம் பார்க்கலேன்னு அழுறான். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்குறான். நீங்கள் எகிப்தியரிடத்தில் எகிப்துக்கு விற்று போட்ட உங்களுடைய சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் அப்படின்னு என்ன செய்கிறான்? சொல்கிறான். அதோட நிற்கல பாருங்க. அடுத்த கட்டம் என்ன சொல்கிறான்? என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், 5வது வசனம், ஆதியாகமம் 45:5. என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்படி வார்த்தை வருது பாருங்க. என்னை விற்று போட்டதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, व्यसனப்படாதீங்க, ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு பரிதபிக்காதீங்க, எதுவும் நினைக்க வேணாம். நீங்கள் எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, அன்பின் வார்த்தைகள்.
ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நீங்க அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. இந்த பிளான் எல்லாம் இதை பின்னாடிலாம் இருந்து தேவனே என்ன செஞ்சிருக்கிறார், எகிப்துக்கு அனுப்பியிருக்கிறார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். 2 வருஷம் பஞ்சம் வந்திருக்குது, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் கண்டினியூ ஆகும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? இவனுக்குள்ள எந்த ஒரு கசப்பு இல்லை, வருத்தம் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை. நேற்று அதுதான் பார்த்தோம். என் வருத்தங்களை எல்லாம் தேவன் மறக்க பண்ணினார். கர்த்தர் கூட இருந்தால் இவன் ஒன்றா பண்ணுறாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக காரியங்களை செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா துரோகங்கள், தீமைகள், அதனால் உண்டான வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மறக்க பண்ணினார். உயர்ந்து நிற்கிறான். தனக்கு துரோகம் செய்த தன்னோடு கூட பிறந்தவர்கள் வருகிறார்கள். அவர்களை எந்த விதத்திலையும் தப்பாக கூட அவன் பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு பார்வை அவனுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? கர்த்தரோடு கூட இருந்தா கர்த்தர் கூடயே டிராவல் பண்ணாத வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். நிறைய நேரத்தில் நான் யோசிக்கிறது உண்டு. பழைய ஏற்பாட்டிலேருந்து சில வசனங்களை எடுத்து மக்கள் தேவன் கடும் கோபமாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் பாருங்க, ஆதி ஆகமத்திலே வெளிப்படுத்துகிறார் தேவனோடு இருந்த ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். இவன் தேவன் கூட இருந்ததுனால தாங்க இந்த மாதிரி இருக்கிறான், இவ்வளோ சாந்தமாக இருக்கிறான். இப்படிலாம் ஏன் இருக்கணும் அப்படின்னா பாருங்க, ஒரு தலைவனாய் தேசத்தை ஆளும்போது இப்படிப்பட்ட சாந்த குணம், அன்பின் குணம் அதெல்லாம் இல்லைன்னா தலைவனாக ஆளவே முடியாது. அதிலும் சிறப்பாக இவன் இடத்துல நான் என்ன பார்க்குறேன், தன்னோட கூட பிறந்தவர்கள் பண்ண துரோகத்தை இவனால் மன்னிக்க முடியலன்னா அப்புறம் தேசத்தில் யாராவது ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுறது? மக்கள் எல்லாம் அழிச்சு போட்டுருவானே. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய வசனம் இவனை புடமிட்டது, கர்த்தரை போலவே மாற்றி விட்டது. எதையுமே தப்பாக பார்க்காத ஒரு பார்வை, வித்தியாசமாக காரியங்களை பார்க்கிறான். சொல்கிறான், ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னாக அனுப்பினார். பூமியிலே உங்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த எகிப்து தேசத்தில் பெரிய ரட்சிப்பினால் அநேக ஜனங்களை காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்? அனுப்பி வைத்தார். நானும் இன்னைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்ல போகிறேன். என்ன தேவன் என்ன செய்திருக்கிறார்? உங்கள் கூட இருக்கிறார். அதன் மூலமாக என்ன நடக்கிறது? உங்களுக்கு விரோதமாக தீமை செய்த மனிதர்கள், அவங்க உங்களுக்கு தீமையே அல்ல, உங்களை உயர்த்துறதுக்காக தேவன் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருந்தார் இல்லையா, அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி உங்களுக்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்களாம் உங்களுக்கு தீமையை செஞ்சிடல, எந்த விதத்திலையும் உங்களை உயர்த்தும்படியான தேவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றது தான் கேள்வி. யோசேப்பு அதை அப்படி தான் பார்த்துருக்கிறாரு. எந்த விதத்திலும் யோசேப்பு தவறாக பார்க்கவே இல்லை. யோசேப்பினுடைய வாழ்க்கை எனக்கு மிகவும் ஒரு தூண்டுதலாக இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவருடைய பார்வையை முற்றிலுமாக மாறிவிட்டது. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாக யார் வேணால் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இருக்க பழகுங்கள். யோசேப்பு அதை பழகி கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் பழகிக்கிட்டார். பாருங்க, தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அதை பழகிக்கிட்டார். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். அதனுடைய விளைவு தான் இந்த வார்த்தைகள். நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு துரோகம் பண்ணீங்க, எனக்கு கஷ்டம், என்ன வித்துட்டீங்கன்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்த கூட படாதீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நீங்கள் உலகத்தில் கேட்க முடியாது. பாருங்கள், இதெல்லாம் என்னைக்குள்ள வார்த்தை, எப்போ இவர் சொன்ன வார்த்தை. சிலர் சொல்கிறாங்க அப்போலாம் மக்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பாருங்கள், கர்த்தர் இருந்தால் காட்டு மிராண்டி மாதிரிலாம் வாழ முடியாது.
கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்பாக இவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, பாவத்தின் விளைவை இன்னைக்கும் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். உனக்கு நீ செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன், நீ பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிற மனிதர்கள் இன்னும் இருக்கிறதான் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, நீங்க செஞ்சதை நினைச்சு நீங்களே வருத்தப்படாதீங்க, எனக்கு விரோதமா நீங்க தப்பு பண்ணீங்க, நீங்க வருத்தப்படாதீங்கன்றாரு. ஏன்னா நானும் அதை குறித்து வருத்தப்படல, என் வருத்தத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்து விட்டார், மறக்க பண்ணிவிட்டார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கலாம், நீங்க எந்த தப்பும் பண்ணாம உங்களுக்கு விரோதமா தப்பு நடந்திருக்கலாம், துரோகம் நடந்திருக்கலாம், உங்களை ஏமாத்திருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம். அதனால நீங்க நிறைய நன்மைகளை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், நிம்மதியை இழந்திருக்கலாம், பல விதங்களில் கஷ்டப்பட்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், எல்லா வருத்தங்களையும் தேவன் மறக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, தேவன் உங்களை உயர்த்துவதற்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு இவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எல்லாம் பண்ண ஆட்கள்லாம் உங்களுக்கு உதவி இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன் நான். அப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. எல்லா விஷயத்தையும் தேவன் வேற விதமாக மாற்றி இருக்கிறார் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே. ஆகவே உங்களை இனிமேல் யாராவது எதிர்த்தா கூட அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க, அதிலேயே வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்துடாதீங்க. சரி, தேவனுடைய திட்டத்தில் இவங்களாம் என்ன செய்கிறாங்க, இணைகிறாங்க. தப்பு பண்ணுற ஆட்கள் கூட அப்படிதான். அதை பற்றி நீங்கள் எதுவும் என்ன செய்யாதீங்க, ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு என்ன செய்யுங்க, அதிலேயே உட்கார்ந்துடாதீங்க. அவங்கள பற்றியே நினச்சி கசப்பையும் வைராக்கியத்தையும் உள்ள வச்சுட்டு இருக்காதீங்க. யோசேப்பை மாதிரி பார்க்க பாருங்க. அவங்களையும் என்ன செய்யுங்க, பரவாயில்ல, அதெல்லாம் நீ பற்றி கவலைப்படாதீங்க, தேவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறார், அவர் பிளான் இது, உங்கள் பிளான் இல்லை அது. நீங்கள் தப்பாக நினச்சி பிளான் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் உங்கள் பிளான் இல்லை அது, தேவன் பிளான் வேறு மாதிரி அதை மாற்றிருக்கிறாரு. நீங்கள் எனக்கு உதவி தான் செஞ்சுருக்கிறீங்க, அதை நினச்சி நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க. இப்படி பார்க்குற ஒரு பார்வை தான் தேவனுடைய பார்வை. ஆகவே நான் சொல்லுகிறேன், இதை பற்றி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து படிப்படியாக உங்களை உயர்த்த தேவன் உங்கள் கூடவே ஒர்க் பண்ணிக்கிட்டே வராரு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதுதான். குழியில் போட்டபோது தேவன் அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். அடிமையாக விற்கப்பட்டு ஒட்டகத்தில் ஏற்றிட்டு போகிறாங்க, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அங்கே போய் வேலை பார்த்துருக்கல அடிமையை வேலை பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். தவறாய் குற்றஞ்சாட்டும் போதும் யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏங்க அதெல்லாம் தடுத்துருக்கலாம் இல்லையா, தடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிச்சிங்கன்னா பாருங்க, அதெல்லாம் அப்படிலாம் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதன் மத்தியிலும் கர்த்தர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறார். சில காரியங்களை நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். அனுபவ அறிவு வேறு, ஒரு காரியத்தை படித்து அறிந்து கொள்வது என்பது வேறு. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனை அனுபவபூர்வமாய் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபிட்ட இருந்து யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் யோசேப்பு கேட்டார், நிறைய கேட்டார், தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயமா கேட்டிருப்பார் கர்த்தரை குறித்து. ஆனால் அந்த அறிவு மட்டும் அவருக்கு போதாது பாருங்க. இவர் இப்போ அனுபவபூர்வமாக கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் இன்னும் அதிகமாக அறிகிறார். அப்பா கூட இருந்தவர் இப்போ தனித்து விடப்படுகிறார், அடிமையாக இருக்கிறாரு, ஜெயிலில் தூக்கி போடப்படுறார். ஒவ்வொரு இடத்துலையும் தேவனை பல விதங்களிலே அவர் அறிகிறார். இரட்சகராக, நண்பராக, உதவியாளராக, தன்னோடு கூடவே இருக்கிறவராக, பல விதங்கள் அன்பாகவே இருக்கிறவராக, இதெல்லாம் அவர் அறிகிறார் பாருங்க அனுபவபூர்வமாக. அது அவருடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது, மாற்றுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் அறிய வேண்டும். அடுத்த வாரத்தில் நான் சொன்னேன் இல்லையா, எப்படி அப்படிப்பட்ட அந்த நிலையை எப்படி அடைகிறது. மறுபடியும் சொல்கிறேன், நான் இந்த குறித்து முதல் நாள் சொல்லும்போது சொன்னேன், யோசேப்புக்கு பைபிள் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி எந்த டெக்னாலஜியும் கிடையாது, யூடியூப்பில் நிறைய மெசேஜ் கேட்க முடியாது, இப்படி கூகுள் மீட் கிடையாது, பாஸ்டர் கிடையாது, யாருமே கிடையாதுங்க. அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல போய் கிடக்கிறாரு. அங்கே போய் சண்டே சர்ச்சுக்கு போக முடியாது.
சரிங்க, கொரோனா காலத்தில் நம்ம மொபைலில் ஆன்லைனில் அட்டன் பண்ணோம், அதுவும் வாய்ப்பு கிடையாது. எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இன்னைக்கு இவ்வளோ இருந்தும் நிறைய பேர் கர்த்தரோடு கூட ட்ராவல் பண்ண முடியாதபடி தவிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் திங்கட்கிழமையிலேருந்து வருகிற அந்த தியானத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும்போது நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், அதன் மத்தியிலும் கர்த்தரை எப்படி அனுபவிப்பது, எப்படி அவரோடு உறவாடுவது, யோசேப்பு போல எப்படி சொல்லுவது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதுதான் என்ன பெரிய அளவில் மாற்றுகிறது. நிறைய நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிலாம் வாழ்க்கை போகாத போது அதன் மத்தியிலும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு, என் கூடயே தான் வர்றாரு, நானும் அவர் கூடயே இருக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு எப்படி வர்றது, அது அந்த விதத்தில் எப்படி அவரை அனுபவிப்பது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இன்னும் யாராவது உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய வந்தாலும் பரவாயில்லைங்க, அவர்களும் தேவனுடைய திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்தும்படி உதவி செய்கிறார்கள் அப்படின்னே நினச்சிக்கோங்க. கவலையே படாதீங்க, அது எல்லாவற்றையும் மாற்ற தேவன் உங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட எப்போதும் இருக்கிறார். சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும், பலப்படுத்தும். அப்பா, எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா தீமைகளையும் ஆண்டவரே எங்களை உயர்த்தும் அந்த உம்முடைய திட்டத்திற்கு உதவி செய்கிற காரியமாய் நீர் மாற்றுகிறீர். எங்களுக்கு விரோதமாய் செய்த எல்லா மனிதர்களும் எங்களுக்கு உதவியே செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களுடைய எல்லா திட்டங்களும் உம்முடைய திட்டத்துக்கு நேராக எங்களை திருப்புகிறதை அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வருத்தங்களை எல்லாம் மறக்க பண்ணுகிறவர் நீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வருத்தங்களையும் நீர் மறக்க பண்ணுவீராக. எல்லா வருத்தங்களும் மாறி போகட்டும் கர்த்தாவே. அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியாய் களி கூறட்டும். யோசேப்பை போல சொல்லட்டும் கர்த்தாவே. நீர் ஜீவ ரட்சனை செய்யும்படி, அநேகரை காப்பாற்றும்படி நீர்தான் வழி நடத்தி இருக்கிறீர், நீர்தான் அனுப்பி இருக்கிறீர் என்கிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிற அளவுக்கு இவருடைய வருத்தங்களை எல்லாம் நீர் மறக்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.